பிரதமரின் கிசான் திட்டத்தில் பதிவு செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதி பெறுவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமரின் கிசான் திட்டத்தில் புதிய விவசாயிகள் இந்த ஆண்டும் சேர முடியாமல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரேம் இணைகிறார். பிரேம், தகவல்கள். பிரியா, பிரதமரின் கிசான் திட்டத்தில் PM கிசான் திட்டத்தில் புதிய விவசாயிகள் பதிவு செய்ய முடியாமல் தற்போது தமிழகம் முழுவதும் விவசாயிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்திற்கு நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு உதவும் வகையில் இந்த PM கிசான் திட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 3 தவணையாக 2000 என சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதாவது ஆதார் எண் மற்றும் பட்டா சிட்டா உள்ளிட்டவைகளை ஆன்லைன் மூலம் பதிவு செய்து அதனை உறுதி செய்த பின்னரே அவர்களுக்கு வங்கி கணக்கில் இந்த 2000 ரூபாய் செலுத்தப்படும் என இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த திட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டது. குறிப்பாக அதிகாரிகள் போலியான விவசாயிகளை ஆன்லைன் மூலம் பதிவு செய்து அவர்களுக்கு பணத்தை கொடுப்பதால் பெரும் குளறுபடிகள் ஏற்பட்டது, மோசடிகள் ஏற்பட்டது, பெரும் அம்பலமான நிலையில் அதில் பல்வேறு சட்டத்திட்டங்களை குறிப்பாக எடுத்துக்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக புதிய விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேர முடியாமல் அவதியடைந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனே PM கிசான் என்ற ஆப், அதாவது மொபைல் மூலம் செயலி ஆப் என்பது உருவாக்கப்பட்டது. அந்த ஆப்பின் மூலமாக ஆதார் எண் கொண்டு ஒவ்வொரு சிறு குறு விவசாயிகளும் இந்த செயலி மூலம் 2000 ரூபாய் பெறுவதற்கான பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் தற்போது அந்த ஆப்பில் புதிய விவசாயிகள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபார்மர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது அந்த ஆப் என்பது தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கடலூர் மாவட்டம் மட்டுமன்றி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆப் என்பது முடக்கப்பட்டிருப்பதால் புதிய விவசாயிகள் இந்த ஆண்டு சேர முடியாமல் அவதிப்படுத்திருக்கிறார்கள். இதனால் உடனடியாக தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி 2000 ரூபாய் வழங்குவதற்கான அந்த செயலியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. நாளைய தினம் தமிழகத்தில் வேளாண் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வேளாண் துறை சார்ந்த அனைத்து பட்ஜெட்டுகளும் விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலையில் இந்த குளறுபடிகளை நீக்கி புதிய விவசாயிகளை சேர்வதற்கான அந்த செயலியை தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை சரி செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருப்பது தற்போது புதிய விவசாயிகள் சேர்வதற்கான எந்தவித வழிமுறைகளும் 2 ஆண்டுகளாக செயல்படாததால் இதுவரை எவ்வளவு விவசாயிகள் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பதிவு என்பதும் இல்லை. இது தொடர்பாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள வேளாண் துறை இணை இயக்குநரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தற்காலிகமாக இந்த செயல் என்பது முடக்கப்பட்டது தற்காலிகமாக தகவல் வெளியாகிறது. இருப்பினும் விவசாயிகளுக்கு தாங்கள் நேரடியாக இந்த செயலியை பயன்பெறலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது இந்த செயலி என்பது உடனடியாக சரி செய்யப்பட்டு வேளாண் துறை பட்ஜெட்டிலும் இதன் அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படும் என்ற ஆவலுடன் விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். பத்மபிரியா, நன்றி பிரேம், விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு.